ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் அப்படின்னு சொல்லலான்னு தான் ஆசைங்க. ஆனால் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, ரொம்ப கசகசன்னு இருக்குது. வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பாதியில் அப்படியே நிற்குது. பார்த்திங்கன்னா மாவு அரைச்சது, கிரைண்டர் துடைக்கணும், பக்கத்துலேயே மிக்ஸி, பாத்திரம் தேய்க்கிறது, கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அப்படி அப்படியே போட்டபடி இருக்குது. சமையல் வேலையுமே பார்த்திங்கன்னா பாதி தான் அங்கே ரெடியாக இருக்குது. கீரை பொரியல், கீரை சாம்பார் இது மட்டும் அங்கே ரெடியாக இருக்குது. இன்னும் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணணும். அதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரசத்தையும் உருளைக்கிழங்கு பொடி மாசுன்னு கூட சொல்லலாம், அதை செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு தானிய மாவெல்லாம் அரைச்ச இல்லைங்களா, அது 1 hour வெளியே இருந்தது, அது உள்ளே வச்சுட்டேன். இஞ்சியுமே தோல் சீவி வச்சுருந்தேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கடையில் கீரை கடையாமல் வச்சுருந்தேன், அதையுமே கடைச்சாச்சு. ரசமும் பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சுங்க. இப்போ முதல்ல இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்காக தான் கீரை சாம்பார் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு, ரசத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இஞ்சியுமே பார்த்திங்கன்னா பொடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது நம்ம டீ போடுறதுக்கு, கொத்தமல்லி காப்பி, இது எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. பாத்திரமும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கழுவிட்டேங்க. கிரைண்டர் மற்ற பாத்திரம் தான் இருக்குது. சமைச்சதில் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த ஏரியாவில் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அஞ்சரை பெட்டி, கத்தி, இது எல்லாமே அதை இடத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு மிக்ஸி கிரைண்டர் ரெண்டையுமே க்ளீன் பண்ணிடலாங்க. மிக்ஸி சட்னி அரைக்கும் போது பக்கத்தில் இருந்ததுனால அதுவுமே மாவெல்லாம் ஆகிடுச்சு. அதனால் அதையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வெளியே வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புமே க்ளீன் பண்ணிட போகிறேன். மாவு அரைக்கிற அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கையோடு க்ளீன் பண்ணிடணுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது காஞ்சிட்டு அது ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீனாக வெளியே கமுத்தி வச்சுட்டேங்க. கிரைண்டருமே பார்த்திங்கன்னா வெளியே வச்சாச்சு. இப்போ கிச்சனையும் கூட்டிட்டோம் அப்படின்னா கிச்சன் வேலை முடிஞ்சுதுங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா கிடுகிடுன்னு செஞ்சிடலாம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளீனிங் மோட்டிவேஷன் தான். பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.